Hello students, class 10th exercise 2.2 first sum பார்க்க போறோம். For what values of natural number n 4 power n can end with the digit 6? இப்போ 4 power nக்கு என்னோட வேல்யூஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே போடும்போது நமக்கு அதோட மல்டிப்ளிகேஷன் எண்ட் ஆகிற டிஜிட் 6 வந்து எதுக்கெல்லாம் எண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, n belongs to natural numbers. ஸோ இப்போ 4 power n என்னக்கு பதிலாக 1 2 3 4 5 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கி, 4 power 1க்கு 4, 4 power 2க்கு 16, இந்த மாதிரி வேல்யூஸ் போட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு ஈவன் நம்பருக்கு மட்டுமே 6 டிஜிட் கிடைக்குது. லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 6 இருக்குது. ஸோ 2க்கு 6 வருது, 4க்கு 6 வருது, நெக்ஸ்ட்டு 6க்கு 6 வருது. ஸோ 4 power n can end with the digit 6 when the values of n is even number. Second sumla, if mn are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5. அதே மாதிரி 5 end ஆகிற மாதிரி டிஜிட் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ mn நமக்கு கிவன் என்ன நேச்சுரல் நம்பர்ஸில் கொடுத்துருக்குறாங்க, 2 power n கிராஸ் 5 power mன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். nக்கு 1ஆகவும் mக்கு 1 வேல்யூவும் எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 10. அதே மாதிரி nக்கு 1ம் mக்கு 2வும் எடுத்தால் 50 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு nக்கு 2வும் mக்கு 3யும் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 500 கிடைக்கும். இப்போ நம்ம 2 பவரை பார்க்கும்போது 2 பவரில் என்ன போட்டாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 2 power n இஸ் ஆல்வேஸ் ஈவன். இந்த ஈவன் நம்பர் கூட 5 மல்டிபிள் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 5 இஸ் இன் ஆல்வேஸ் end is 0. Therefore, no values or natural numbers 2 power n into 5 power m ends in 5. எந்த வேல்யூஸுமே கிடையாது. Thank you.